ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலைப்பருப்பு வடை. நான் மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 பச்சை மிளகா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்த கடலைப்பருப்பு போட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி 2-3 பல்ஸ் விட்டு எடுத்தால் மட்டும் போதும். அவ்வளோதான். இந்த அளவு பச்சை மிளகா லைட்டாக மசிஞ்சால் போதும். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்ததுனால மிக்சர் ஜாரில் 2 வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு புடி வந்து நான் அப்படியே வெறும் கடலைப்பருப்பு ஊற வச்சதை சேர்த்துக்கிறேன். தட்டி வச்ச இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ரஃப்பாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து வெங்காயமும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து தேவைக்கேற்ப உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமாக தான் இதில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வடைக்கு ரொம்ப ஃபேன் ஆகிடுவீங்க. இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். வடை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இதே மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வடை வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு அதில் தட்டி போடுறதுக்கு இந்த உருண்டை வந்து எல்லா வடை வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கிறதுக்கு நல்லா டக்குன்னு ஈஸியாக தட்டுறதுக்கும் இந்த உருண்டை யூஸாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சதை எடுத்து உள்ளங்கையில் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டுங்க. உங்களுக்கு ஈஸியாக வரும், வடை உடையாது. அவ்வளோதான். தட்டி போட்டுகிட்டே வாங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. மழை எங்கள் வீட்டு சைடில் மழை பெஞ்சப்போ இந்த வடை செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். எல்லாமே நல்லா இதே மாதிரி ஃப்ரை ஆகட்டும். பொறுமையாக திருப்பி விடுங்க, உடையாமல். இது மாதிரி ஒன்றா அப்படியே பொறுமையாக திருப்பி விட்டுட்டு வடை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரலும் நல்லா வேகணும் வடை. இதே மாதிரி அது வரலும் ஒன்றா நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அடுப்பு வந்து ரொம்பவும் லோ ஃப்ளேமில் இல்லாமல் ரொம்பவும் மீடியம் ஃப்ளேமில் இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான். நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுட கிறிஸ்பான மசால் வடை நான் செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.